பெயினை வந்து கொல்லக்கூடிய ஒரு ஒரு முறையை இந்த உலகம் தேடிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இந்த உலகத்தில் அதிகமாய் விற்கப்படுகிற மாத்திரைகளில் ஒன்று பெயின் கில்லர். என்ன மாத்திரை? பெயின் கில்லர். அப்படின்னா என்ன? வலியை கொள்ளுதல் அல்லது வலியை நீக்குதல். அந்த மாத்திரை தான் அதிகமாக விற்கிறாங்க. ஆனால் உண்மையில் என்னென்னா, பெயின் கில்லர்னால் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அந்த பெயினை போய் அது கில் பண்ணிடும்ட்டு. இல்லை, அது ஆளை தான் கில் பண்ணுது. சும்மா பேர் என்னது? பெயின் கில்லர். இன்னும் சொல்லணும்னா பெயின் அங்கே தான் இருக்கும். உங்கள் மூளையில் ஒரு மறப்புத்தன்மையை இந்த மருந்துகள் உருவாக்கி அந்த வலியை உணராமல் உங்களை தடுத்து விடுகிறது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயின் கில்லர் யூஸ் பண்ணவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது. அப்போ பெயினை வந்து கொல்லக்கூடிய ஒரு முறையை இந்த உலகம் தேடிக்கிட்டே இருக்கு. நான் சொல்கிறேன், இயேசுவுக்கு பெயர் தான் பெயின் கில்லர். ஆமென். ஜீசஸ் யுவர் பெயின் கில்லர். ஆமென். ஐ இன்ட்ரடியூஸ் யூ. ஆமென். வலியின் வழியாய், வேதனையின் வழியாய் போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், ஜீசஸ் இஸ் a பெயின் கில்லர். ஆமென். எப்படி அவர் மட்டும் பெயின் கில்லராக இருக்க முடியும்னா, வேதவசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே நமது பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தா நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். யாரும் உங்கள் பெயினை கில் பண்ண முடியாது. யாரும் உங்கள் பெயினை உங்களை விட்டு நீக்க முடியாது. வேதவசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். Amen, amen, amen. In the book of Isaiah chapter 53 53 வாசிக்கிறோம், அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒரு பெரிய வலி நிவாரணியாக வலியை வாழ்க்கையை விட்டு நீங்க செய்கிறவராகத்தான் கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆமென். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய துக்கங்களை சுமந்தார். ஆமென். அப்படியே தூக்கி அப்படியே போடுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். அப்படி சிலுவையில் போடுற மாதிரி போடுங்க பார்க்கலாம். Through your imagination I put every pain. எல்லாத்தையும் தூக்கி நான் போடுறேன் சுவாமி. எது என் மேலே வந்து விழுந்து என்ன அழுத்துதோ அதை தூக்கி உங்கள் மேலே என்ன பண்ணுறேன்? போடுறேன். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிமானை தள்ளாட விடமாட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆமென். நம்முடைய மீறுதல் நிமித்தம் ஒரு காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். அதனால நான் சொல்றேன், ஜீசஸ் இஸ் த ரியல் பெயின் கில்லர். ஆமென். உங்கள் வாழ்க்கையினுடைய வலி நிவாரணியாக இயேசு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வலியை எடுத்து போடுகிறவராய் அவர் இருக்கிறார். அதுக்கு காரணம் என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த வழி வந்தது, சில பேர் இது ஏன் வந்துச்சுன்னு தேடி இப்போ என்ன பண்ண போறீங்க? ஆனால் இயேசுவினால் அது நீங்க போகிறது. உன் வேதனை நீங்கி சுகமாய். ஆமென்.